இந்த 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும். பாருங்க, இந்த ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 17:13. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பக்கம் 896 கர்த்தரை ஆராதிக்காமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், அவரை மறந்து, அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாமல், அவருக்கு நன்றி சொல்லாமல், அவர் பாதுகாப்பு கொடுத்தார் நன்றி சொல்லாமல், சுகத்தை கொடுத்தார் நன்றி சொல்லாமல், பலனை கொடுத்தார் நன்றி சொல்லாமல், குடும்பத்தை கொடுத்தார் நன்றி சொல்லாமல், இந்த வருடம் முழுவதும் போகையில் வருகையிலும் பாதுகாத்தார் அதுக்கு நன்றி சொல்லாமல், அவரை மறந்து நாம் இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும், கர்த்தரை விட்டு விலகினா என்ன நடக்கும் சொல்லுங்க? கர்த்தரை விட்டு விலகினா என்ன நடக்கும்? வெட்கப்பட்டு போவார்கள். தலை நிமிர பண்ண வேண்டிய நம்ம வாழ்க்கை வெட்கப்பட்டு போன வாழ்க்கையா மாறிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவரோடு இருக்கிற உறவை அறுத்து விட்டு போறனால தான். அப்ப என்ன சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க. அவரை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால். அதாவது ஜீவனுள்ள தண்ணீருங்க. அவர் என்ன தண்ணீரா? அவர் ஜீவனுள்ள தண்ணீர். நானே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னவர், நானே ஜீவ ஊற்று என்று சொன்னவர், வற்றாத நீரூற்றாகிய அந்த தகப்பன், அவர் ஜீவ ஊற்றாகிய அந்த தண்ணீர் அவரை விட்டுட்டு என்ன, ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புலியில் என்ன செய்யுமா? என்ன எதில் எழுதப்படும்? நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? புழுதினா மண்ணு, தூசி. அதில் நம்ம பேர் எழுதப்பட்டா அந்த பேர் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? ஒரு மண்ணுக்குள்ள உங்க பேரை எழுதியாச்சு, 2 மணி நேரம் இருக்கும், 3 மணி நேரம் இருக்கும், சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அந்த பேர் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த பேரை தேவன் என்ன செஞ்சுவார்? மறந்துடுவார். அந்த பேரை நினைச்சு பார்க்க மாட்டார். ஏன் நினைச்சு பார்க்க மாட்டாரு? ஏன் மறக்கிற அப்படின்னு கேட்டா, நாம் அவரை தேடாமல் இருப்பதனாலே, நாம் அவரை ஆராதிக்காமல் இருப்பதனாலே, நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பதனாலே அவர் சொல்றாரு, உன் பேரை நான் புழுதியில மண்ணில் என்ன செஞ்சிருவேன்? எழுதிடுவேன். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, நீ என்னை தேடவில்லை என்றால், நீ என்னை ஆராதிக்கவில்லை என்றால், நான் உன் பேரை மண்ணில் என்ன செஞ்சிருவேன்? எழுதிடுவேங்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நிலைமை வந்தா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாகிடும். அதுக்கு தான் அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை தேடுங்கள், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்கள். சங்கீதம் 34:4-5 என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கு நீங்களாக என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ மோசே யாத்திரா 34:30 என்ன சொல்லுதுன்னா, யாத்திராகமோ 34:30 வாசிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? மோசே ஒரு ஆளுங்க, அவர் எங்கிருந்து வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்திலிருந்து வர்றாரு. அவர் வரும்போது ஆரோனு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனால் மோசே முகத்தை பார்த்தவுடனே அவர்கள் மோசே முகத்தை பார்ப்பதற்கு பயந்தார்கள். ஏன் என்று கேட்டால், அவர் முகம் தேவ பிரசன்னத்தாலே, தேவ வல்லமையாலே, தேவ அபிஷேகத்தாலே, தேவ அக்கினியாலே அவர் நிரம்பி இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் பக்கத்தில் நின்று பேசுறதுக்கு பயந்தார்கள். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், ஒரு அதிகாரி கீழே நீங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் நல்லா தேவனை மகிமைப்படுத்திட்டு, தேவனை ஆராதித்து, தேவ பிரசன்னத்தோடு ஒரு இடத்துக்கு போங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை பார்த்து பயந்து அவர் உங்களுக்கு உண்டான காரியத்தை அவர் செஞ்சிருவார்.
அல்லேலூயா. காரணம், நீங்கள் தேவ மனிதர்கள். அல்லேலூயா. தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். அதுக்கு தான் இந்த மோசையை பார்த்தோன்னா எல்லா மக்களும் பயந்தாங்க. ஆரன் கூட என்ன செஞ்சார்? பயந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. ஊழியக்கார ஆரன் என்ன செஞ்சார்? பயந்தார். ஏன்னு கேட்டால் அவர் முகம் அந்த அளவுக்கு அப்படியே பளிர்னு வெளிச்சமாக இருந்துச்சு. பழைய முகம் வேற, ஆனால் தேவ சமூகத்திலேருந்து உட்காந்துட்டு வந்த பிற்பாடு அந்த முகம் வேற. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோசை இந்த முகத்தை போல் நம்ம என்ன செய்யணும் மாறணும்னு கேட்டால் அதுக்கு ஒரே வழி. இப்போ உங்கள் முகம் வந்து பிரகாசமாக வந்திருக்கலாம். நல்லா முகத்தை கழுவி சோப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மை மாதிரி இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி, அதெல்லாம் தடவிட்டு கொஞ்சம் கருத்த தோல் கொஞ்சம் ரோஸ் கலராக வரும், செவத்த சோலாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த புது பொண்ணுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்கொள்ளுங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்தில் பயங்கரமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தா அந்த கருத்த முகம் ரோஸ் முகமாக மாறிடும். பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்குறவங்க பொண்ணு எவ்வளோ கலராக இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இந்த கலர் வந்து செயற்கை கலர் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் தான் புருஷங்கரையும் பார்ப்பான், இதான் இயற்கை அழகா? அப்போ நேற்று இருந்தது அது செயற்கை அழகு. அல்லேலூயா. நல்லா தெரியும். நீங்கள் அட்டைக்கறியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அடுப்பு கறி நீங்களே எப்படி அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், அட்டைக்கறி அடுப்பு கறி செவத்த முகமாக மாறி தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசனத்தில் கடந்து வரும்போது ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் கருப்பாக இருக்கணும் ஏன்னா யார் வாப்பா? கவலையே படாதீங்க. செவத்த பொண்ணை காட்டிலும் கருத்த பொண்ணு நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் செவத்த பொண்ணாக இருக்கலாம், கருத்த பொண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையணுமா? நீங்கள் தேவ பிரசனத்தில் இருந்துட்டு போங்க, தேவ மகிமைக்குள்ளே இருந்து போங்க. நீங்கள் தேடாமல் உங்களை தேடி மாப்பிள்ளை உங்களை தேடி வருங்க. கையை தட்டி அப்பாவுக்கு நடி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க நீங்கள் தேவனை ஐக்கியம் வச்சுருந்து வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த ஆளை முடிக்கவா, அந்த ஆளை முடிக்கவா, அவனை பார்க்க இவனை பார்க்க குழம்பு வேணாம். கர்த்தர் வந்து மகளே இந்த ஆளை முடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கண்ணில் காட்டிட்டு போயிட்டே இருப்பார். நீ மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மணிக்கணக்காக தேவசத்தில் இருந்து வர்றீங்க, அவரோடு பேசுகிறீங்க, அவரை உறவாடுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தோடு தரிசனத்தோடு பேசி யோவேல சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு தரிசனத்தோடு சொப்பனத்தோடு பேசுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் இந்த ஆளை முடிக்கும் அந்த ஆளை முடிக்கும். 4 இடத்துல இருந்து வருது. ஒருத்தன் கட்டா வரான், ஜோப்பா வரான், ஒருத்தர் குட்டையாக வரான், நிறைய வரான். எவனை முடிக்க எனக்கு ஒன்றுமே புரியல, மண்டை காஞ்சி போயிருக்கு. ஆண்டவர் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆண்டவரே இங்கிட்டு வலிக்குது ஏன் போட்டு மண்டையை உடைக்கிறா? ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தேவசமத்தில் உட்காந்து கர்த்தரை மையப்படி துதிச்சு கடைசி இடத்துல ஆண்டவரே 4 பேர் வர்றாங்க, 4 சம்பந்தம் வருது, எங்கே வருது தெரியல, எனக்கு இன்னைக்கு எவனை முடிக்கணும்னு எனக்கு சொப்பனத்தில் நீ காட்டுங்க, அவனுக்கு நான் தலையை கொடுத்துறேன், சோழி முடிஞ்சிச்சு போ. அல்லேலூயா. இதுக்கு போட்டு என் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா வந்து அதை முடிக்க சொல்கிறாங்க, எங்கள் சித்தி இதை முடிக்க சொல்லுது, எங்கள் பெரியப்பா அதை முடிக்க சொல்கிறாரு, எங்கள் சித்தப்பா இதை முடிக்க சொல்கிறாரு. நான் இங்கே பார்க்கவா, அவனை பார்க்கவா? அவனுக்கு வேலை இருக்குது, இவனுக்கு பணம் இருக்குது, இவனுக்கு சொத்து இருக்குது, அவனுக்கு அது இருக்குது. சொத்தை பார்க்கவா, கற்பை பார்க்கவா, செப்பை பார்க்கவா, மச்சானை பார்க்கவா, சித்தப்பனை பார்க்கவா, பெரியவ பார்க்கவா? தலை சுத்தத்தாயா செய்ய. நீ உட்காந்து எல்லாம் தூக்கி போட்டு தேவசமத்துக்கு வா. உன் தலை சுத்துறது நிம்மாட்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு வழி என்ன செய்வார்? உருவாக்கி கொடுத்துவார். ஆமென் சொல்லுங்க. குழப்பமே வேணாம். ஏன் போட்டு மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க? யார் சொல்றீங்க கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்தில் இருந்து வாங்க, உங்கள் கேள்விக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, யோவேல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தரிசனத்தோடும் நான் சொப்பனத்தோடும் வாலிபரோடும் மூப்பரோடும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் சொப்பனத்தில் தூக்கத்தை இன்னைக்கு ஒரு கனவை காட்டுங்க, அந்த கனவுல இந்த ஆளை கொண்டு வாங்க, இவன் வந்தானே இவனை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க, நல்லா கொரட்டை விடுங்க. சொப்பனத்தில் காம்பாரு, காலையில போன போடுங்க, உன்னை முடிக்க சொல்லிட்டாரு, கிளம்பி வா அப்படி போன போடுங்க, சோழி முடிச்சு நிச்சயத்தை பண்ணுங்க, கல்யாணத்தை பண்ணுங்க, ஓடுங்க, வீட்டை விட்டு ஓடுங்க, பேசுவேன் கையாத டபாக்கும். அல்லேலூயா. இது போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும் தெரியல, மண்டே உடைக்கக்கூடாது. நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு பங்காளி இருக்கிறாரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறாரு, கரம்பெடுத்து நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது ஏன் கலங்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகம் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு என்ன பேசுறாரு? அதுக்கு தான் நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காரணுங்கிறது. மணிக்கணக்காக உட்காருங்க. அண்ணாலாமா மணிக்கணக்காக உட்காந்துருந்தாங்க. அற்புதம் பெற்றாங்களா பெறலையா? அண்ணாலாமா உட்காந்தாங்களா? ஆகார் வந்து உட்காந்தாங்களா வனாந்தரத்தில்? அற்புதம் பெற்றாங்களா பெறலையா? எஸ்தர் ராஜ்யத்தை உட்காந்தாங்களா? அற்புதங்களை பெற்றாங்களா பெறலையா? அப்போ நீங்கள் எஸ்தருக்களும் நீங்கள் தெபராக்களும் நீங்கள் அண்ணாளுக்களும் நீங்கள் ஆகாருக்குமா இங்கே உட்காந்து கிடக்குறீங்க? ஏன் இப்படி மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க. நான் ஆகாரு, நான் எஸ்தரு,
ஹேண்ட் ஆஃப் காரியம் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வே, அந்த ஹேண்ட் ஆஃப் காரியம் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வே. கொடுக்குங்கரோ தாங்குங்கரோ நடத்துகரோ விட்டு விலகாத கரோ, கொடுக்குங்கரோ நடத்துகரோ காக்குங்கரோ வேலாக வேண்டாம் காதே மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வே. அஞ்சுரப்போ 2 மீன பெருகத்தைக அந்த நேசக்கரோ, அஞ்சுரப்போ 2 மீன பெருகத்தைக அந்த நேசக்கரோ, அந்த வேண்டாம் காதே மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வே, அந்த வேண்டாம் காதே மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வே. ஏசானா நெகமியானா என் மேல கத்தக்கரோ, தெபொரானா சொல்லுங்க எஸ்தர் நானு, சொல்லுங்க எஸ்தர் நானு, நான் தெபொராள் நானு, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தகப்பை நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு எஸ்தர்களும் தெபொராக்களும் ரூத்துக்களும் ஆகாருக்களும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. நீங்களாம் கலக்க பிறந்தவர்கள், இப்படி கம்முன்னு இருக்கலாமா? நீங்களாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க எஸ்தர் நான் தெபொராள் நான் கேட்பதெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எஸ்தர் நானும் தெபொராள் நானா மட்டும் போதாது, அந்த எஸ்தருடைய ஜெப ஆவி உங்களுக்குள்ள இறங்கினா தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா எஸ்தர் கிடையாது. அல்லேலூயா. நான் எஸ்தர் ஆவி உனக்குள்ள இருக்கா? தெபொராள்னா தெபொராள் ஆவி உனக்குள்ள இருக்கா? அண்ணாள் ஆவி உனக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. சொல்லுங்க அண்ணாளின் ஆவி எனக்குள்ளே, எஸ்தரின் ஜெப ஆவி எனக்குள்ளே. எங்க அதாவதுங்க எல்லா இடத்துல சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பரலோகத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்களாம் சாதிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் கையப்படி சொல்லு, ஏய் நீ சாதிக்க பிறந்தமா, ஏமா டல்லாக இருக்க, எழுவி பிரகாசிமா, ஒளி வந்ததுமா. அல்லேலூயா. ஆமே. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உறவு வைக்கணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் வீட்டிலையே இருக்கிறேன், சமைக்கிற தவிர வேறு ஏழை இல்லை. அப்பா சோத்திரம், கையை கீழே போடுங்க. நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்காரர் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் மாறலாம். அந்த ஆள் படித்த படிப்புக்கு 1 லட்சம் எப்படி சம்பாதிப்பார்? அதை பற்றி கவலைப்படாது. காற்று வராது, மழை வராது, பள்ளங்களை நிரப்பக்கூடிய வல்லம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் வீட்டுக்காரர் வந்து மாதம் அள்ளி கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு இங்கே இருங்க. எஸ்தர் ராஜாத்தி ஒரு தேசத்துக்கு ராணி, ஒரு அடிமையாக இருந்தவங்க, ஆனால் தேசத்துக்கு ராணியாக மாறினாங்க. ஏன்? அந்த ஜெப ஆவி. சொல்லுங்க அப்போ. ரூத்து எப்படி இருந்தாங்க? புருஷனை இழந்து அடிமை மாதிரி போனாங்க. ஒரு உயர்ந்தத்தில் போவாஸுக்கு திருமணம் முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவசத்தில் உட்காடுறீங்க, எந்த அளவுக்கு யாரோட உறவு வச்சிருக்கிறீங்க, யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க, அதை முதல் பாருங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரிமா கர்த்தரோடு என்ன செய்யணும்? உறவு இருக்கணும். அல்ல கடைசியாக ஒரு வருஷம் சங்கீதம் 55:17 சீக்கிரம். சங்கீதம் 55:17. அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே இது யார் ஜெபிச்சிருக்கிறா? தாவீது. தாவீது எப்படி? அந்தி சந்தி மத்தியான வேலை. அல்லேலூயா. அப்போனா மத்தியானத்தில் ஜெபிக்கலாமா ஜெபிக்க வேணாமா? ஜெபிக்கலாம். சாப்பாடு ஆகிட்டு அப்படியே ஒரு 1 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும், 1 ஹவர் ஓடுற ஒரு ப்ரோக்ராம் வரும். அதை பார்த்துட்டு அப்படியே கண் அசந்தால் நல்லா சுகமாக தூக்க வரும். நான் என்ன சொல்கிறேன், மத்தியானம் 1 ஹவர் ஒரு ஜெபத்தில் உட்காந்து பாருங்கள் அம்மாமார்கள். காலையில் ஒரு 1 ஹவர் உட்காந்து பாருங்கள், சாயங்காலம் ஒரு 1 ஹவர் உட்காந்து பாருங்கள். இந்த ஜெபம் யார் ஜெபம் தெரியுமா? தானியேலின் ஜெபம், தாவீதின் ஜெபம்.
அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலின் ஜெபத்தை, தாவீதின் ஜெபத்தை ஏறெடுப்பேன். அப்புறம் என்ன அர்த்தம்? 3 வேளை. இந்த தாவீது எத்தனை அந்தி சந்தி மத்தியான வேலையில் 3 வேளையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். தானியேல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். இப்படி நீங்கள் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அவரோடு உறவு வைக்கும்போது, அவர் நிறைய மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய மாற்றம், ஒரு புதிய காரியம் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்வது, அந்த வருமானத்தை உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருந்த வருமானம் கிடையாது, புதிய வருஷத்தில் வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க போகிறாரு. இந்த வருஷத்தில் இருக்கிற பலவீனத்தை காட்டில் பலவீனத்தை ஒழிச்சு போட்டு புதிய வருஷத்தில் புதிய பலனை காண்டாமறதுக்கு நான் ஒத்த வல்லமையை கொடுக்குறாரு. உங்கள் சரீரத்தில் எந்த செக்கப் பண்ணாலும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ரத்தத்தில் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, எலும்பில் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, உறுப்பில் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. உங்கள் உறுப்பு புதிய உறுப்பாய் மாறப்போது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறாரு. அவருடைய பிரச்சனத்தில், அவருடைய வல்லமையில, அவருடைய மகிமையில வரப்போகுது. எந்திரிச்சு நிற்போமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாலா தூனமா துசந்தன ஹந்தனிமா தூரபா துடி கரபா தூரபாலா தூரபாலா கரலா ரபா. அப்பா மே துதிக்கிறமையா, மே துதிக்கிறமையா, மே துதிக்கிறமையா. கர்த்தாவே மே துதிக்கிறமையா. அப்பா மே துதிக்கிறோம், 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 துதிக்கிறமையா. கர்த்தாவே மே துதிக்கிற. ஓடி பல தூரபா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. கைய தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அருஞ்சுவை உணவு உண்பது திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டோ உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டோ உயிருள்ள நாளெல்லாம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தானியை போல ஜெபிக்கும்படி, எஸ்தரை போல ஜெபிக்கும்படி, அன்னாளை போல ஜெபிக்கும்படி, தாவீதை போல ஜெபிக்கும்படி, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஜெபிக்கும்படி, அவர்கள் எப்படி தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தார்களோ அதே போல இந்த நாளிலிருந்து உங்களோடு ஐக்கியம் வச்சு உங்களோடு உறவாடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னை நான் தகுதிப்படுத்துகிறேன். தகப்பனே, எனக்கு உண்டான எல்லா நெருக்கங்களும் எல்லா பண பிரச்சனைகளும் இன்றோடு மாறுவதாக. நான் உங்களுடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் போது என் பிரச்சனையை முறியடிக்க நீங்க வழிகாட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் நிற்கிற இந்த சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ரட்சிக்கப்படாத அநேக புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையில கடந்து வரும்படி, கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் காடைகள் வந்து விழுந்தன போல, வனாந்தரத்திலே காடைகள் வந்து விழுந்தது போல இந்த சபையிலே அநேக ஆத்துமாக்கள் வந்து விழும்படி, தேவனை துதிக்க, தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனை பற்றிக்கொள்ள புதிய ஆத்துமாக்கள் வருகிற நாட்களிலே கடந்து வரப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும் என் சபை மக்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நான் ஒரு மனதோட நான் சொல்லுகிறேன். நான் ஒரே சிந்தையோட, ஒரே எண்ணத்தோட, ஒரே நினைவோட நான் கேட்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்க. இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல உட்கார போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு பதில் வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன்,
உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9433313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.